எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்த விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய மகன் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவருக்கு நேர்ந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. பல பேர் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே முதல்வர் விஜயுடைய மகனுக்கு வெளிநாட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு அவருடைய அந்த முதல்வர் பதவியேற்பு விழாவில் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா கலந்து கொண்டாங்க. முதல்வர் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் கலந்து கொண்டாங்க. த்ரிஷாவும் கலந்து கொண்டாங்க. ஆனால் முதல்வர் விஜயுடைய மனைவி கலந்து கொள்ளலை, மகன் கலந்து கொள்ளலை, மகளும் கலந்து கொள்ளலை. மனைவி எதனால் கலந்து கொள்ளலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்குள்ள டைவர்ஸ் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் மேலே மனைவிக்கு இன்னும் ஏதோ ஒரு கோபம் அன்னைக்கு இருந்துச்சா, அதனால் அவங்க வரலை. அதற்கும் மேலே மகன் எதனால் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கை முழுக்க என்னுடைய அம்மாவுக்கு துணையாக தான் நான் இருப்பேன், என்னுடைய அம்மாவை நான் விட்டுட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாராம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்களுடைய மகள், அவங்களுக்கு முதல்வர் விஜய் மேலே, அதாவது அவங்களுடைய அப்பா மேலே அந்த அளவுக்கு பாசமாக, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் கூட அவங்களுடைய அப்பாவுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய அம்மாவுக்காகவும் சரி வரலை அப்படிங்கிற முடிவை எடுத்திருந்தாங்களாம். ஆனால் விஜய்க்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்சது விஜயுடைய மகளை தானா. அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்களுடைய அப்பாவை முதல்வர் விஜயை ரொம்ப பிடிக்குமா. இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவை ஏற்படுத்தி இருக்குதா. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுடைய மகளை சந்திக்க முடிவு பண்ணியிருக்கிறாரா. சீக்கிரமாக சந்திக்க போகிற ஒரு தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, முதல்வர் விஜயுடைய மகனுக்கும் முதல்வர் விஜய்க்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் போயிட்டு இருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னா, 1000 இருந்தாலும் முதல்வர் விஜயுடைய மகன் சூப்பர்ப்பா. ஏன்னா தன்னுடைய அப்பா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு, ஒரு சிஎம்மாக இருக்கிறாரு, ஒரு ஸ்டேட்டுக்கே சிஎம்மாக இருக்கிறாரு. தன்னுடைய மகன் முதல்வர் விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் என்ன நினச்சிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய அப்பா கிட்ட அணுகி இருக்கலாம். ஆனால் இவ்வளோ ரெஸ்பெக்டோட என்னுடைய அப்பா முதல்வர் இல்லை, பிஎம்மாக இருந்தால் கூட என்னுடைய அம்மாவை மதிக்கலைன்னா நான் கிட்ட கூட போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிற இந்த பையனுடைய இந்த தன்மானம் தன்னுடைய அப்பா கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, முதல்வர் விஜயுடைய மகன் தற்போது என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. முதல்வர் விஜய் அவர்களுக்கும் விஜய் மகனுக்கும் சண்டை ஏற்பட்டதற்கான அடிப்படை காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய மகன் ஒரு ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாராம். ஆனால் அவருடைய மகன் ரொம்பவே உறுதியாக நான் டைரக்டராக தான் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருந்துட்டாராம். இங்கே ஆரம்பிச்சிச்சான் பிரச்சனை. அதன் பிறகு முதல்வர் விஜயுடைய மகன் டைரக்டிங்கில் ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்ட ஆரம்பிச்சிட்டாராம். இங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் இவங்க பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சான். அதன் பிறகு தன்னுடைய அம்மாவுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ண விஷயம் எப்போ நடந்ததோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயுடைய மகன் தன்னுடைய அப்பா கிட்ட பேசுகிறத முழுக்கவே நிறுத்திக்கிட்டாராம். இப்படிலாம் இருக்கும்போது இப்போ அவர் வெளிநாட்டில் ஒரு குறிப்பிட்ட சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு உடல்நிலை ரொம்பவே சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா. இதன் பிறகு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் அப்பா மூலமாக சில ரெக்கமெண்ட் பண்ண சொல்லலாம், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பக்காவாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எல்லாருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுவே எனக்கும் கொடுக்கட்டும், இது எனக்கு சரியாயிடும் சொல்லிட்டு உறுதியாக இருந்திருக்கிறாராம். இந்த குறிப்பிட்ட விஷயம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு ரொம்பவே மனசு உடைஞ்சிருக்கிறாராம். இந்த குறிப்பிட்ட விஷயமா தற்போது வெளியாகி இருக்குது. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.